ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டெட் எக்ஸாம் 2025. ஸோ டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் டீச்சர் கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் போஸ்டிங் போக முடியும், அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லை ஆல்ரெடி சீனியாரில் போனவங்களாக இருந்தாலுமே டெட் தேர்ச்சி அப்படிங்கிற கம்பல்சரி. டெட்டில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜாப்பை கண்டினியூ பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. தென் என்ன அப்படின்னா இல்லை அப்படின்னா கட்டாய ஓய்வு பெறும் நிலை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும், யாருக்கெல்லாம் பொருந்தாது, யாரெல்லாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், யாரெல்லாம் இது பாஸ் பண்ணலை அப்படின்னா டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, இல்லை கட்டாய ஓய்வு அப்படிங்கிறத கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ டெட் எக்ஸாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்குது. இது டேட் எக்ஸ்டெண்டட், ஒரு குட் ஃபெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அப்படின்னா டேட் எக்ஸ்டெண்ட். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் ஷார்ட் டைம் தான் சார் இருக்குது, எங்களால் இந்த இதில் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா, ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது. ஏன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் இதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனே கொடுக்கல. ஸோ சடனாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா இந்த கோர்ட்லேருந்து டெட் அப்படிங்கிற கம்பல்சரி அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ பாஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் கவர்மெண்ட் டீச்சராகவே ஒர்க் பண்ண முடியும், ஜாப்பை கண்டினியூ பண்ண முடியும், ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னால் யாரெல்லாம் டெட் எக்ஸாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, பட் தொடர்ந்து இது உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. தன்னம்பிக்கையோடு படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். தென் என்ன அப்படின்னா மார்க் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அது எவ்வளோ மார்க் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் பிளான் பண்ணி ஒரு ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நிறையா டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் அவங்களுக்கு 80 days ஸ்டடி பிளான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த டெஸ்ட் பேஜ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் 40 டெஸ்ட் இருக்கும். இந்த 40 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த டெட் எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் நீங்கள் எந்த வித ஒரியும் பண்ணிக்காமல் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஜாப்பை கண்டினியூ பண்ணிடலாம். டெட் ப்ரொமோஷனுக்கு டெட் அப்படிங்க கம்பல்சரி அப்படிங்க போகும்போது ஏதோ ஒரு டெஸ்ட் ஷெடியூல், ஏதோ ஒரு பிளான் வைஸ் நீங்கள் படித்தா மட்டும்தான் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 40 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த டெட் எக்ஸாமில் 100% உங்களால் ஒரு 90+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னா உங்களோட தமிழ், உங்களோட மேஜரில் மட்டும் நீங்கள் கரெக்டாக 100% எஃபர்ட் போட்டாலே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இனியும் நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இனி ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா அது பாஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். ஏன்னா டெட் எக்ஸாம் அப்படிங்கிற கம்பல்சரி, அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா யாரெல்லாம் கட்டாயம் பாஸ் பண்ணணும், யாருக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா இப்போது டெட் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் சீனியாரிட்டியில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு டெட்டு தேவையில்லை, கட்டாயம் இல்லை, அவங்க ஜாப்பை கண்டினியூ பண்ணலாம். பட் ப்ரொமோஷனுக்கு டெட் கட்டாயம். ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா டெட்டில் தேர்ச்சி பெற்றிருந்தால் தான் அவங்க ப்ரொமோஷனுக்கு போக முடியும். ஓகே, இப்போது ஆஃப்டர் டெட் எக்ஸாமுக்கு இந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில நியமனங்கள் அப்படிங்கிற டெட் எக்ஸாம் அந்த டெட் எக்ஸாம் இல்லாமல் நியமனங்களை சில மாநிலங்களில் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெட் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே இருக்க வேண்டும். அவங்க ஜாப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க. ஜாப்பை கண்டினியூ பாஸ் பண்ண முடியல அப்படின்னா ஜாப்பை கண்டினியூ பண்ண முடியாது. டெட் ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். தென் என்ன அப்படின்னா இன்னொரு ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்னா, அதாவது ரிட்டையர்மெண்ட்
ஸோ ஆகிறதுக்கு ஓய்வு பெறுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருந்தால் அவங்களுக்கு டெட்டு கட்டாயம் இல்லை, அவங்க ஜாப்பை கண்டினியூ பண்ணலாம். பட் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆக வேண்டும். பட் ஸோ 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கான டூரேஷன் இருக்குது. ஒரு 10 இயர்ஸ் இருக்குது, 7 இயர்ஸ் இருக்குது, 8 இயர்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஸோ இதுதான் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டுறாங்க. பட் டெட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி. அந்த டெட் எக்ஸாம் வருவதுக்கு முன்னால் நீங்கள் வந்து சீனியாரிட்டியில் போனீங்க அப்படின்னா அவங்க ஜாப்பை கண்டினியூ பண்ணலாம், பாஸ் பண்ண வேண்டாம். ஆனால் ப்ரொமோஷனுக்கு வந்து டெட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி. சர்டன் ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாலும் டெட் அப்படிங்கிற வந்து ஸோ கம்பல்சரி. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி தான் கம்பல்சரின்னு சொல்லிட்டுறாங்க. ஸோ சீனியாரிட்டியில் போனவங்க டெட் எக்ஸாம் வருவதுக்கு முன்னால் போனவங்களுக்கு மட்டும் அவங்க வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு டெட் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓய்வு பெறுவதற்கு 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெட் அப்படிங்கிற வந்து கட்டாயம் இல்லை. ஆனால் ப்ரொமோஷனுக்கு டெட் அப்படிங்கிற வந்து ஸோ கட்டாயம். 5 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து ஸோ உங்களோட ஓய்வு பெறுவதற்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணியே கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண வேண்டும். அப்படி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியும். ப்ரொமோஷனுக்கு டெட் அப்படிங்கிற வந்து கம்பல்சரி. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட்டு நீங்கள் கரெக்டாக எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான், கொஞ்சம் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ஏதோ ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் வந்து கரெக்டாக ஏதோ ஒரு டெஸ்ட் பேஜை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். அதனால் எனக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் கேட்குறீங்க. எல்லாருமே நீங்கள் கரண்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் டீச்சர் கரண்டில் தான் இருக்கீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அது கரெக்டான வேலை இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க, இப்படி தான் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்க கரெக்டாக ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷெட்யூலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நீங்கள் ஃபெயில் ஆகணும்னு நினச்சா கூட முடியாது, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பட் தமிழில் உங்களுக்கு ஒரு 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 25+ வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ சோசியல் சயின்ஸாக இருக்குது, ஆர்ட்ஸாக இருக்குன்னா சோசியல் சயின்ஸாக 60 மார்க் கேட்குறாங்க. இப்போ சயின்ஸ் மேக்ஸ்லேருந்து 60 மார்க் கேட்குறாங்க. அப்போ 25+ ஒரு 40. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 65 மார்க் வந்துடுது. அப்போ இங்கிலீஷில் நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட 10+ எடுத்துடலாம். 62 இது 72 மார்க் வந்துடுது. பட் சைக்காலஜி அதே மாதிரி தான், ஒரு 10+ வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பட் கரெக்டான வேலை கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே பாஸ் பண்ணுறது வந்து வெரி வெரி ஈஸி தான். பட் கரெக்டான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வெரி சிம்பிள், ஈஸியாக வந்து ஸோ பாஸ் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ 80 டேஸ் ஸ்டடி பிளானில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இப்போது இந்த எக்ஸாமுக்கான இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து கோர்ட்லேருந்து சஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது டிஆர்பி போடல இந்த டெட் எக்ஸாம் கூட அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல, திடீர்னு ஒரு சடனாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படிக்கிறதுக்கு டூரேஷனே இல்லை சார், ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, எப்படி சார் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பட் நிறையா டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க, நம்மளுமே கோரிக்கை வந்து ஸோ வச்சுக்கிறோம். கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா 99% வந்து ஸோ பாசிபிலிட்டி வந்து இருக்குது. என்ன அப்படின்னா இப்போது வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கனால இதை அப்ளை பண்ணுற டேட்டு கூட கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்கன்னா டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது, என்னால் அப்ளை பண்ண முடியுமா முடியாதா, என்னால் இந்த எக்ஸாம் வந்து படிக்க முடியுமா, நான் வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. பட் எது நடந்தாலும் அது நமக்கானதாக பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஒரு நவம்பரில் சொல்லிக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிசம்பரில் எக்ஸாம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எந்த வித ஒரியுமே பண்ணிக்காமல் உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட் வச்சு நீங்கள் கண்டிப்பாக படிங்க, ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். பாஸ் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க கோர்ட்லேருந்து டெட்டு தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஒரு இதுலேயுமே அந்த தகுதி தேர்வில் மார்க் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா
ஸோ மாநிலங்கள் வந்து அவங்க வந்து அந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க வந்து பாஸ் மார்க் வந்து ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆந்திரா, ஒடிசா அந்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 50% தான் வச்சுருக்காங்க. 75 தான் அவங்க பாஸ் மார்க்கே வச்சுருக்காங்க. அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மார்க் அப்படிங்கிற வந்து ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இப்போ நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிக்கு 60 மார்க் தான் பாஸ் மார்க் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாஸ் மார்க்கை வந்து ஒரு 75 நீங்கள் வந்து ஸோ கொண்டு வந்தால் நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா 75 அப்படின்னு பார்க்கும்போது நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 75 இருந்துச்சுன்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். இந்த டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஸோ ப்ராப்ளம் மாதிரி இருக்காது. மார்க்கை கம்மி பண்ணால் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸோ பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் கண்டிப்பாக 75 மார்க்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸோ டிஆர்பி போடுக்கோ அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கோ நிறையா கோரிக்கைகள் வந்து ஸோ வைங்க. கண்டிப்பாக வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டேட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ டிசம்பரில் எக்ஸாம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேணாம். நிறையா டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வந்து வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. தென் என்ன அப்படின்னா ஸோ இந்த 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சீனியாட்டில் போனவங்க டெட் எக்ஸாம் இல்லாமல் இப்போது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே 2 இயர்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து 5 இயர்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அது இயர்லி 2 டைம்ஸ் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும். அப்போது 2 இயர்ஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். ஏன்னா 2011 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 7 எக்ஸாம் அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இயர்லி 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியும் கோரிக்கை அப்படிங்கிறத வந்து ஸோ வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஸோ கான்ஃபிடெண்ட்டாக மட்டும் டவுன் ஆக விடாமல் ஸோ எல்லாமே நமக்கானதாக ஒரு பாசிட்டிவாக நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். மார்க் வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. தென் என்ன அப்படின்னா டெட் எக்ஸாமுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஸோ ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக எது எப்படியோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பாஸ் மார்க்கை வந்து குறைக்க போகிறாங்க அப்படின்னாலுமே நம்ம எப்படியோ அந்த 75 மார்க்காச்சும் நம்ம எடுக்கணும் இல்லையா? அதுக்கான சோர்ஸஸ் என்ன, இந்த ஷார்ட் பீரியட் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி நம்ம கரெக்டான வேலை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். அதனால் தன்னம்பிக்கையோடு இருங்க. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம பாசிட்டிவாக எடுத்து நமக்கானதாக அதை நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.